ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேன்வா யூஸ் பண்ணி தான் நாம் இன்னைக்கு டிசைன் கிரியேட் பண்ண போகிறோம். கேன்வாலேயே நிறைய சூப்பரான டிசைன் டெம்ப்ளேட்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கேன்வாவில் இருக்க இந்த டிசைன் டெம்ப்ளேட்ஸை யூஸ் பண்ணி எப்படி போஸ்ட் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்ததா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்க்ராட்ச்ல இருந்து எப்படி ஒரு ஸ்டன்னிங்கான இன்ஸ்டாகிராம் போஸ்ட் டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கேன்வாவோட ஹோம் பேஜ்க்கு போயிடலாம். இதில் சோஷியல் மீடியாவை கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டாகிராம் போஸ்ட்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது கரெக்டான இன்ஸ்டாகிராம் போஸ்ட் சைஸில் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் தான் நம்ம டிசைன்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கேன்வாவில் இருக்க டெம்ப்ளேட்ஸை யூஸ் பண்ணி போஸ்ட்டை டிசைன் பண்ணலாம். அதுக்கு இங்கே இருக்க டிசைன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நாம் இப்போ ஒரு ட்ரெஸ் ஸ்டோருக்கு டிசைன் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ சர்ச் பாரில் க்ளோத்ஸ்னு சர்ச் பண்ணிக்கலாம். நிறைய பியூட்டிஃபுல்லான டிசைன்ஸ் இருக்குது. நீங்கள் கேன்வாவோட ஃப்ரீ அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி க்ரௌன் இல்லாத டிசைனை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த டிசைனை சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த டிசைனில் இப்போ நம்மளோட ப்ராடக்ட்டை ஆட் பண்ணி கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட ப்ராடக்டோட இமேஜை அப்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணுறதுக்கு இங்கே இருக்க அப்லோட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் அப்லோட் ஃபைல்ஸை கிளிக் பண்ணி நம்ம இமேஜ் அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜை இப்போ நம்ம பேஜில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பேஜில் இருக்க இந்த 2 இமேஜஸையும் டெலீட் பண்ணிடலாம். இப்போ நம்ம அப்லோட் பண்ண இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி செட் அஸ் பேக்ரவுண்ட் கொடுத்துடலாம். இமேஜ் பேக்ரவுண்டில் செட் ஆயிடுச்சு. இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக பொசிஷன் பண்ணிக்கலாம். அடுத்து அதே இமேஜை இந்த பாக்ஸ்குள்ளே இருக்க ஃப்ரேம்லையும் ஆட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் அந்த இமேஜை ட்ராக் பண்ணி ஃப்ரேம் மேலே ட்ராப் பண்ணிடலாம். பர்ஃபெக்டாக செட் ஆயிடுச்சு. இப்போ இந்த பேக்ரவுண்ட் இமேஜோட டிரான்ஸ்பரன்சி லெவல் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இங்கே இருக்க டிரான்ஸ்பரன்சி ஆப்ஷனை சூஸ் பண்ணி லெவல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பரான டிசைன் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து டெக்ஸ்ட்டை மாற்றிடலாம். இந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே டபுள் கிளிக் பண்ணி உங்கள் ஸ்டோரோட நேம் இல்லைனா வேறு டீட்டெயில்ஸை கொடுத்துடலாம். அதே மாதிரி சேல்ஸ் இல்லைன்னா ஆஃபர்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் ஆட் பண்ணிடலாம். எலிமெண்ட்ஸில் போய் சேல்ஸ்னு சர்ச் பண்ணி ஒரு நல்ல இமேஜை சூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக வெறும் ஃபியூ மினிட்ஸில் டெம்ப்ளேட்ஸை யூஸ் பண்ணி அழகான டிசைன் கிரியேட் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து இன்னும் நிறைய சூப்பரான வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அடுத்ததாக ஒரு டிசைனை டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளே எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். புது பேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பேஜில் நம்ம ஒரு கலர்ஃபுல்லான கேக் போஸ்ட்டை டிசைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் கலரை சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே இருக்க இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி நம்ம பேக்ரவுண்ட் கலரை மாற்றிக்கலாம். அடுத்து இந்த பேக்ரவுண்டுக்கு மேலே இன்னொரு லேயர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ எலிமெண்ட்ஸில் போய் ஒரு கேக் பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரியான ஒரு பிக்சரை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த இமேஜை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த இமேஜை ஃபுல் பேஜுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி டிரான்ஸ்பரன்சி லெவலையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததா எலிமெண்ட்ஸ்ல இருந்து ஒரு கப் கேக் இமேஜை ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களோட பிக்சரை நீங்கள் அப்லோட் பண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் இமேஜில் இருக்க பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணும்னா கேன்வாவில் இருக்க ப்ரோ ஆப்ஷனான பேக்ரவுண்ட் ரிமூவர் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் ரிமூவர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, நான் இப்போது எலிமெண்ட்ஸில் இருக்க இந்த கேக் இமேஜை சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜ்க்கு நாம் இப்போ ஷேடோ எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்க எடிட் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் ஷேடோஸில் போய் ட்ராப் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணிடலாம்.
இங்க இருக்க டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி நமக்கு வேண்டிய டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். டெக்ஸ்டோட ஃபாண்ட், ஸ்டைல், சைஸ் எல்லாமே மாத்திக்கலாம். இதே மாதிரி எல்லா டெக்ஸ்டையும் ஆட் பண்ணிடலாம். அடுத்து எலிமெண்ட்ஸ்ல இருந்து ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணி இங்க இருக்க பார்டர் ஸ்டைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரவுண்டட் கார்னர்ஸா மாத்திக்கலாம். இதுல நான் இப்போ ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். மற்ற டீடைல்ஸையும் ஆட் பண்ணிடலாம். கடைசியா எலிமெண்ட்ஸ்ல இருந்து ஒரு ஸ்பார்க்கலை செலக்ட் பண்ணி இங்க ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பரா நம்ம டிசைன் ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி அட்ராக்டிவான கலர்ஸ்ல நீங்க டிசைன் பண்ணும்போது உங்களோட போஸ்ட் ரொம்பவே கேட்சியா இருக்கும். எப்படி ப்ரொஃபஷனல் லெவல்ல அழகான இன்ஸ்டாகிராம் போஸ்ட் கிரியேட் பண்றதுன்னு பார்த்தோம். அடுத்து டவுன்லோட் பண்ணிடலாம். டவுன்லோட் பண்றதுக்கு இங்க இருக்க ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டவுன்லோட செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் PNG ஆப்ஷனை செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க கேன்வால வேற எந்த டாபிக் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல சந்திப்போம்.